ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இரு கைகளையும் மடியில் வைத்து திறந்து வைத்து கவனத்தை சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நாங்கள் பார்க்கலாம். எங்களை தியான நிலைக்கு எடுத்து வருவதற்கு இந்த அமைதியான நிலையில் ஒரு சிறிய இசை, இது ஒரு பிரார்த்தனை இசை. இதை கேட்டு இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. திவ்ய அனுபவம் பெறவே தயை புரியுங்கள் தாயே. திவ்ய அனுபவம் பெறவே தயை புரியுங்கள் தாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே. சக்தியே, தூய இச்சைதுவே. குண்டலனி சக்தியே, தூய இச்சைதுவே. அமைதியும் ஆனந்தம் பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே. அமைதியும் ஆனந்தம் பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே. சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே, சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே.
எண்ணமில்லா தியானம் அருள்வாயே சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே எண்ணமில்லா தியானம் அருள்வாயே எங்கும் நிறைந்த பராசக்தியே தியான நிலை அருள்வாயே எங்கும் நிறைந்த பராசக்தியே தியான நிலை அருள்வாயே தியான நிலை அருள்வாயே தியான நிலை அருள்வாயே எம் கவனத்தை நடு நாடி வழியாக சகஸ்ராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். கவனம் நடுநாடி அதில் இருக்கும் சக்கரங்கள் வழியாக அப்படியே மூலாதார சக்கரத்திற்கு வரட்டும். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய எங்கள் கூட்டு தியானத்திற்கு தங்களின் அருளையும் ஆசியையும் அனுமதியையும் வேண்டுகின்றோம். இன்றைய தியானம் நல்ல ஒரு அனுபவமாக அமைய அருள் புரியும். இப்போது குண்டலினி சக்தியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதல் தரம் தலைக்கு மேல் ஒரு முடிச்சு. இரண்டாவது தரம் இன்னொரு முடிச்சு. மூன்றாம் தரம் 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்ளலாம். ஒரு கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷூதி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னையை வணங்கி தொடங்கும். முதலில் இடது நாடியை சமநிலைப்படுத்தலாம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தங்கள் இடது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள் மற்றும் கடந்த கால சம்பவங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நம் இடது நாடியிலிருந்து இந்த பூமி தாயின் வழியாக
நீக்கி விடுங்க. ஸ்ரீ மாதாஜி, எங்கள் இடது நாடியில் மகாகாளி சக்தியை நிலைப்படுத்தி பலம்படுத்தி எங்களுள் எம்முள் தூய இச்சை ஆத்ம வழியில் நடக்க வேண்டும் என்ற தூய இச்சையை, ஆத்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தூய இச்சையை எங்கள் இடது நாடியில் நிலைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இடது கை விரல்கள் சற்றே அவதானித்து சமநிலையில் இருக்கிறதா என்று குறித்துக் கொள்வோம். விரல்கள் மற்றும் கையில் வெப்பம் அல்லது உணர்ச்சியற்ற தன்மை இருந்தால் நாம் தனித்தனியாக மீண்டும் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரத்தை மனதுள் உச்சரித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் வலது நாடியை சமநிலைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். நம் முழு மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இந்த பிரார்த்தனையை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் வலது நாடியில் இருக்கும் வெப்பம், எதிர்மறை சக்திகள், எதிர்காலம் பற்றிய கவலை, இவை அனைத்தையும் இந்த ஆகாய மார்க்கமாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எங்கள் வலது நாடியை நல்ல ஒரு சமநிலைக்கு எடுத்து வாருங்கள் தாயே.
ஸ்ரீ மாதாஜி, எங்கள் வலது நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தியை நிலை பெற செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் சிந்தனையும் செயலும் எப்போதும் தூய்மையானதாக, தர்மம் நிறைந்ததாக, ஆன்மீக முன்னேற்றத்தை சார்ந்ததாக இருக்க அருள். இப்போது நாம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான் மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. எங்கள் வலது கை விரல்களை சற்று அவதானிப்போம். அவதானித்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். தடைகள் வெப்பமாக அல்லது உணர்ச்சியற்ற நிலையாக நம் கைகளிலும் விரல்களிலும் பிரதிபலிக்கும். சிறிது அவதானித்து பார்க்கலாம். அவ்வாறான அனுபவம், உணர்ச்சி இருப்பவர்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான மந்திரத்தை மீண்டும் அமைதியாக உங்கள் மனதுக்குள் உச்சரிக்கலாம். உச்சரித்து நம் வலது கையை, வலது நாடியை மேலும் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். ஒரு நிமிடம் தொடர்ந்து வலது நாடியிலும் கையிலும் கவனத்தை வைத்து தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இப்போது இரண்டு கைகளையும் மீண்டும் மடி மீது வைப்போம். அதாவது இடது கை மீண்டும் மடி மீது வரட்டும். கவனத்தை சுஷும்ன நாடி எனப்படும் மைய நாடியில் வைப்போம். மைய நாடியை சமநிலைப்படுத்த நாம் இரண்டு கைகளையும் பூமி தாய் மீது பதிக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து நம் மைய நாடியில் இருக்கும் அனைத்து தடங்கல்கள், பிரச்சனைகளை வெளியேற்றி விடுங்கள். நாம் எப்போதும் சமநிலையில் மைய மார்க்கத்தில் இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி,
நமது சிந்தனைகள், கவனங்கள் நமது கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அதீதமாக இல்லாமல் எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்க அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் மைய நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை நிரப்பி விடுங்கள். நாம் கூட்டாக ஸ்ரீ மகாலட்சுமி கணேசா மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. நம் கவனம் எங்கிருக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை அவதானிப்போம். நம் எண்ணங்கள் இன்னும் அமைதியடையாமல் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இன்னும் சிக்கின்றிருந்தால் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி கணேச மந்திரத்தை நாங்கள் அமைதியாக மனதுள் உச்சரிக்கலாம். நம் எண்ணங்கள் நீங்கி கவனம் நிகழ்காலத்திற்கு வரும் வரை அந்த மந்திரத்தை நாம் அமைதியாக உச்சரிக்கலாம். தொடர்ந்தும் ஒரு நிமிடம் நாம் மைய நாடியை சமநிலைப்படுத்துவதற்கு தியானிப்போம். 2 கைகளும் தொடர்ந்தும் பூமி தாய் மீது இருக்கட்டும். நாம் 2 கைகளையும் மீண்டும் மடி மீது திறந்து வைப்போம். வைத்து இரு கை விரல்கள் உள்ளங்கை நல்ல நிலையில் இருக்க பிரார்த்திப்போம். அது சமநிலையை குறிக்கும். தற்போது எங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைத்து தியானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, நாம் எப்போதும் குழந்தைத்தன்மையுடனும் விவேக புத்தியுடனும் இருந்து செயலாற்றக்கூடிய நிலையை தாருங்கள்.
எங்கள் குழந்தை தன்மையை, தூய்மையை, பவித்திரத்தை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெல்லக்கூடிய வலிமையை தாருங்கள். மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம், ஸ்ரீ கார்த்திகேய தத்துவம் முற்றிலும் பிரதிபலிக்க அருளுங்கள் தாயே. இந்நிலையில் தொடர்ந்து நாம் ஸ்ரீ கணேச ஆதர்வ சேஷம் கேட்டு தியானிப்போம். கவனம் மூலாதார சக்கரத்தில் இருக்கட்டும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं
संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கூட்டாக எங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திலிருந்து மைய நாடி வழியாக சுவாதிஸ்தான சக்கரம், சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து நாபி சக்கரத்தின் மீது கவனத்தை வைப்போம். ஸ்ரீமாலஜி எங்கள் நாபி சக்கரத்தை ஒளியூட்டி எங்களை ஆத்ம முன்னேற்ற பாதையில், ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், ஆத்ம முன்னேற்ற பாதையில் மார்க்கத்தில் வழி நடத்துங்கள். நாபி சக்கரத்தில் ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்தை நிலைநாட்டி நம்மை மேலும் மேலும் ஆத்ம வழியில் தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. நாம் கூட்டாக ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு மந்திரத்தை உரைக்கலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
கவனத்தை நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் பவசாகரம் குருஸ்தானத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்கள் தெய்வீக குருவாவீர்கள். அனைத்து மாயைகளையும் கடந்து நாம் ஆன்மீக மார்க்கத்தில் பாதையில் வெற்றி பெற தங்கள் அருளை வேண்டுகின்றோம். தாயே, நம்மை நாமே வழி நடத்தும் குரு தத்துவத்தை, குரு சக்தியை அருளுங்கள். நாம் கூட்டாக குரு ஸ்துதி பாடலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீமாதஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கவனத்தை கூட்டாக பவசாகரம் வழியாக மைய இருதய சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் இருதயத்தில் வந்தருளுங்கள். அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ளும் துணிச்சல், தன்னம்பிக்கை அருளுங்கள் தாயே. நாம் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் தாயான ஸ்ரீ துர்கா மாதா ஜகதாம்பா மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா ஜகதம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இருதய சக்கரத்திலிருந்து எங்கள் கவனம் மைய நாடி வழியாக மேலே விஷுதி சக்கரத்தில் பதியட்டும்.
விஷூதி சக்கரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் நெற்றி பொட்டில். ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சஹஸ்ரார சக்கரம் உச்சந்தலையில் நாம் முழுமையான கவனத்தை பதிப்போம். ஸ்ரீ மாதாஜி. எங்கள் பிரம்மரந்திரம், அதாவது சஹஸ்ராரத்தில் இருதய சக்கரத்தில் நிலையான நடு சஹஸ்ராரம் முற்றிலும் ஒளியூட்டப்பட்டு அதன் மூலம் நாம் எண்ணங்களற்ற தியான நிலை, நமது குண்டலினி சக்தி முற்றிலும் நம் சஹஸ்ரார சக்கரத்தை ஒளியூட்டி எங்களை எண்ணங்களற்ற தியான நிலையான நிர்விச்சார சமாதி நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இந்த தியான அனுபவத்தை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, எங்கள் ஆத்மா பரமாத்மாவை எல்லாம் வல்ல இறைவனாகிய ஸ்ரீ சதாசிவரின் திருப்பாதத்தை பாதத்தில் ஒன்றிணைய அருளுங்கள். நம் தியானத்தின் நோக்கமான இலக்கான ஸ்ரீ சதாசிவரின் திருப்பாதத்தை அடைய அருளுங்கள். நாம் கூட்டாக ஸ்ரீ சதாசிவா மந்திரம் உச்சரிக்கலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. சிறிது நேரம் முற்றிலும் அமைதியாக தியானித்து பின்னர் அன்னையின் அருளுரையை கேட்போம்.
When we say we have become our own guru, we should really try to find out with our introspection, are we our guru or not? Because before this, your mind was on one side and your heart was on another side and your attention was in another dimension. So these three things were creating confusion within you. If you understand a human being, then you will be surprised to see how these three things act separately in a human being. And sometimes they fight also. First is your intellect and your mind. Second is your heart, your feelings, your emotions. And the third one is your attention. In these modern times, this confusion is the worst because all the time your attention is outside. It could be towards beautiful things or beautiful women or beautiful men or all kinds of nonsensical way of wasting your energy. Such attention then is absolutely like a horse which is let loose. You cannot control such an attention. And this attention runs wild from one to another. It's a fashion also. It's sort of a very popular thing to keep the attention moving all the time. But this attention that has to be towards the divine, towards the Almighty, is just being frittered away. Thus, attention doesn't grow its own roots. First is to find out about yourself, where does your attention go? What makes you feel like looking after or concern or attention? You see, the attention comes from various problems and could be your upbringing where you are not controlled. Could be your education, could be your atmosphere in which you live, or could be your own ego or your conditioning. पानी बहुत ठंडा है शायद इस वजह से क्या चाय? हाँ? डाल दो इसमें, पी लो, गरम हो। So this attention is being attacked by all these outside energies or negative forces, and it gets entangled. Like a river flowing straight into the ocean.
can get lost in a barren place. In the same way, this attention, which has to go towards the divine, gets frittered away and is vanished. This weak attention cannot take you towards the divine. Ultimately, you find that all this attention is being completely absorbed or frittered away by the nonsense that's going on. Unfortunately or fortunately, you are born in these modern times. And in these modern times, as you know, it's a very chaotic condition. In these chaotic conditions, you don't know what is right and what is wrong. And there are all kinds of attractions which can take away your attention and reduce the energy of your attention. It is possible more for the people who are very right-sided. Also, the left-sided people can be very much affected. Right-sided people, as you know, go up to a point and become extremely dry, self-opinionated, and aggressive. All their attention is in aggression. While the people who are on the left side are indulging too much into their own whims and their desires and their own temptations. Both sides can fritter away your attention, which is the most important. It is the most valuable thing is your attention. But the attention cannot be controlled by a person who doesn't have a weak mind or a weak heart. Now supposing you take somebody who is a very intelligent person. The intelligent person puts all his attention in capturing the attention of others. I don't know why, but it's a kind of a paradox. The person who himself is having such a lot of aggressiveness and all that, tries to be very sweet, tries to be very nice with people, just to keep good relations, or we can say the good behavior towards people so that they pay attention to that person. This is a very subtle thing. They are not even aware about it, that we do such a thing just to make others pay attention to us. That is how we have seen that in these modern times, so many stupid things people do just to attract the attention of others. Most of the facts that had come up in modern times are just to make something stupid so that people should pay attention to them. Of course, the Sahajogis are not like that. But I'm just pointing it out. How in the modern times you have to be very careful that you should not try to attract the attention of others. Instead of that, what you have to do is to pay attention to others in a very subtle way, not with any expectation that if you are paying attention to somebody, that person should pay attention to you. It's a very big struggle I've seen in Sahaja Yoga also, that people try to say, become very popular or become very outstanding or something of a very great qualities to show off that they are something better than others. A person who is really in connection with the divine is least bothered about how people pay attention to that person, but automatically the attention of such a person is on others, which is very, very subtle, very subtle.
you cannot make out that the attention of such a person is on you, but it works, and it works beautifully. We have to understand that we have now come to the realm of the divinity. We are in the kingdom of God, and we are divine people. We are very powerful people. But if we fritter away our attention, we become very, very weak people. It's easy to feel that we are Sajogis, we have done so much of realization of others, or we have helped so many people. All this consciousness, if it comes within you, then know that you are still not fully developed Sajoga. There should be no consciousness of what you are doing or what you are committing. There is no need to boast about it. There is no need to advertise it. Whatever you are is already can be seen by everyone. But even that desire is not needed, because you are doing just for the satisfaction of your spirit. So then when we come to our heart, in the heart resides the spirit, as you know very well. Now when it is the heart which has to work over your brain, and which can work, what becomes of you is nothing but you become a source of love and compassion. A source, I am saying. You do not assert on others. You do not say that I have done so much for you, and what are you doing to me? What is this that I should have so much expressed in so many ways, and here you are forgetting me and not doing anything for me. So the expectation of reward, if it is there, then you must know it's your mind which is giving you these ideas and is working it out that way that you just now put attention to the amount of love the other person has given you for whatever you have given to another person. It's very subtle. So in Sahaja Yoga, you should see now yourself as just a source of love which is just flowing. In that you do not say that you have to have this or that, or you have to achieve this goal, or you have to become that. It's finished now. Once you have become the source, then how can you become something? The thing is, those who are receiving from the source want to have some sort of a reward or some sort of a recognition. In this subtle way, if you move, your mind is very clever. In Sahaja Yoga, we have very clever, intelligent people. But this mind, you have to be very careful. Because this mind can cheat you. So ask your mind, why are you in Sahaja Yoga? What is the purpose of your Sahaja Yoga? Gradually this mind will shut up. And then you have to ask yourself that what is my own desire now? What do I want? What do I want to achieve? Why I am in Sahaja Yoga? If you ask this question, you will see you will just dissolve. You will become thoughtless.
சிறிது நேரம் இந்த அன்னையின் அருளுரையை உள்வாங்கி அமைதியான தியானத்தில் இருப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 6வது சக்கரமான ஆக்னேய சக்கரத்திற்குரிய தினம். இந்த ஆக்னேய சக்கரத்திற்குரிய தெய்வ சக்தி மன்னிப்பு தன்மையின் அதி உச்சமான நிலையை உலகிற்கு காட்டிய இயேசு பெருமான் அவர்கள் இந்த ஆக்னேய சக்கரத்தின் அதிபதி ஆவர். இயேசு பிரானையும் அன்னை மேரி மகாலட்சுமியையும் துதிபாடும் ஒரு சிறிய பஜனை பாடலை கேட்கலாம்.
निष्कलंक मारिये सदैव न को दोष, निष्कलंक मारिये सदैव न को दोष। निष्कलंक मारिये सदैव न को दोष, निष्कलंक मारिये सदैव न को दोष। पुण्या गोविंदाने आनंद परिवार, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा। नमो नमो मैया, हो नमो नमो मैया, तुझा नमस्कार, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा, तुझ्या पोटी जन्म घे प्रभु धारणा। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய மாலை தியானம் நல்ல ஒரு அனுபவமாக, நல்ல தியானமாக அமைந்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தங்கள் திருவடியில் கோடி கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. இப்போது நாம் 3 மகா மந்திரங்கள் கூட்டாக பாடி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார் சுவாமினி மோக்ஷா பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்போது குண்டலினி சக்தி எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரத்திலிருந்து மேலே முதல் தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாம் தடவை. முறை 3 முடிச்சுக்கள். கவசம் இட்டுக் கொள்ளலாம். இடமிருந்து வலமாக மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னைக்கு வணக்கம் செலுத்தி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
நமது அடுத்த வகுப்பு ஆரம்ப வகுப்பு 23 நாளை மறுதினம் செவ்வாய் மாலை 7:30 மணிக்கு தொடரும். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.